வந்திருக்கிற அனைவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். இன்றைக்கு சர்வதேச மகளிர் தினம். என்ன தினம்? சர்வதேச மகளிர் தினம். உலகமெல்லாம் கொண்டாடுகிற ஒரு மகளிர் தினமா இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு 2 மகளிரை கொடுத்து பார்க்க போகிறோம். நம்முடைய தலைப்பு சர்வதேச மகளிர் தினத்தில் 2 மகளிர் என்று எடுத்து பைபிளில் சொல்லப்பட்ட 2 மகளிர் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஒரு பெண் தன் வீட்டையே இழுத்து கொண்டுகிறார், இன்னொரு பெண் தன் குலத்தையே கட்டி எழுப்புகிறார். ஆகவே ஒருத்தி பேர் ஸ்ரேஷ், ஒருத்தி பேர் எஸ்தர். இதை எஸ்தர் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். நீதிமொழி 14:1 படி புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாசிரியோ தன் வீட்டை தன் கைகளினாலே இழுத்துக் கொள்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே 2 பேரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்துல நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. கிரேஸ் என்பவள் ஸ்ரேஷ் என்பவள் புத்தி இல்லாமல் செய்தது என்ன என்று நாம் முதலாவது பார்க்க போகிறோம். அவள் துராலோசனை சொல்லுகிறவளாக இருக்கிறான். கணவனுக்கு என்ன சொல்றா? துராலோசனை சொன்ன ஸ்ரேஷ். எஸ்தர் 5:14 நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஸ்ரேஷும் சிநேகிதரும் 50 முழ உயரத்தில் தூக்குமரம் செய்து அதில் மொர்தெகாயை தூக்கி போடணும் என்று ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள் ஸ்ரேஷ். கணவன் அமைச்சரார் ஆலோசனை சொல்றான். இந்த ஆலோசனை ஒருத்தனை கொல்லணுங்கிறது ஒரு நல்ல ஆலோசனையா? நல்ல ஆலோசனை இல்லை. அவன் இந்த துராலோசனை என்று சொல்லி நம்ம பார்க்கணும். கெட்ட ஆலோசனையை சொல்லுகிறான். மோசமான ஆலோசனைகளை அவன் சொல்லும் போது அவனுக்கு அதுல கடைசியா வாசிங்கன்னா நன்றாய் கண்டது இருக்கு. என்ன கண்டது? இந்த காரியம் அவனுக்கு நன்றாய் கண்டது. நன்றாய் கண்டது. மோசமான காரியத்தை சொல்லிருக்கும் போது நன்றாய் கண்டதான். அவனுக்கு புத்தி வேணும், அவரை புத்தி வேணும். அவனுக்கா புத்தி வேணுமா? அவனும் புத்தி கட்ட பயிலா இருக்கான். அப்ப அவன் என்ன செய்யறான்? நல்லதா கண்டதான். வரல, அவனுக்கு நல்லதா இருந்தான். ஒருத்தனை கொள்றது, அழிக்கிறது, தீமை செய்யறது நல்லதா? கெட்டது தானே. கெட்ட காரியங்களே சொல்லி கொடுக்கிறான். அவன் நாமான் ஒரு நல்ல ஒரு பொறுப்புல இருக்கிறான். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 3:1 வாசிக்கிறோம். ஆமானை மேன்மைப்படுத்தி ஆசனத்தை அவன் பிரபுக்களுக்கு மேலாக உயர்த்தி வைத்தான் என்று வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் பெரியவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுது. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல பொறுப்புகளில் இருக்கிறான். நல்ல பட்டம், பதவி, நல்ல பணம், நல்ல வசதிகள், நல்ல செழிப்பாக இருக்கிறான். இவன் தான் ராஜாவுக்கு கூட ஆட்சி செய்யறமா தெரியல. அவன் தான் நடந்துகிட்டு இருக்கான். எல்லாரும் தான் பார்க்குறான். அப்படி இருக்கும்போது அவன் கொஞ்சம் கூட என்ன செய்யணும்? மனைவிட்ட சொல்லணும். இம்மா நீ இப்படிலாம் பேசாத, நான் பெரிய பொறுப்புல இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன். அவனுக்கு 10 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய செலவுகள் இருக்க, படிக்க வைக்கணும். ஆனா நீ இப்படி பேசாதனால முக்கிய பேசணும், முக்கிய பேசிக்கலாம்ல. அவன் 2 பேரும் சேர்ந்து வருமானப்பட்டு சரி என்று சொல்லுகிறார். எது சரி, எது தவறு, செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது தேவ சுத்தமா, இப்படி செய்தால் எப்படி ஆகும், எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? 2 பேரும் ஆலோசித்து முடிவு எடுக்கணும் இல்லையா? நான் அப்படி முடிவு எடுத்தாங்கன்னா இல்லை, அது ஒரு நல்ல முடிவு எடுக்கல, தீமையான முடிவுகளை செய்தார். தூக்குமரம் செய்துட்டாங்க. ஆமா, கெட்ட காரியங்கள். சாத்தான் கெட்டவையிலே சொல்லுவான். என்ன செய்வான்? அழிவுக்கு சாத்தான அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான். அவன் அழிக்கிறதுக்கான காரியத்தையே சொல்லுவான் மனிதர்கள்ட்ட. இன்னைக்கும் அப்படித்தானே சொல்றான். சும்மா நிக்கிறவங்கள கூட வெட்டுறாங்க. அதெல்லாம் சாத்தானுடைய ஒரு தந்திரமான ஒரு செயல் தான். ஆகவே ஒரு பாட்டு உண்டு,
நல்லதையே சொல்லி வைத்தார் இயேசு, அதை நலங்கடவே மாற்றி விட்டான் பிசாசு. நல்லதையே சொல்லி வைத்தார் இயேசு, அதை நலங்கடவே மாற்றி விட்டான் பிசாசு. பிசாசு நினைக்கிறான் நல்லதெல்லாம் கெட்டதா மாற்றி விடுறான். அவை ஜாக்கிரதையா இருக்கும். ஆமான் மொத்தகாயை தூக்கில் படணும்னு சொல்றான்னு சொன்னா, அவன் ஒரு யூத குலத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான். எஸ்தர் 3:5 வாசிக்கிறோம். மொர்தெகாய் ஆமானை வணங்காமல் நமஸ்கரிக்காமல் இருந்தார். அதனால அவனுக்கு ஆமான் மூர்க்கம் வந்துருச்சு. மூர்க்க கோபம். அப்புறம் 5:9 வாசிக்கிறா, ஆமான் மொர்தெகாய் மேல் உக்கரம் நிறைந்தவனானான் இருக்கும். உக்கரம் நிறைந்தவனானான். இப்போ பார்த்தாலும் கோபத்தான் இருக்கான். மனைவியா சொல்லி போகப்படாதையா, நல்ல வேலையில உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்காரு, 10 பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, கோபப்படாத, ஆத்திரப்படாத, அவசரப்படாத, நல்ல பொறுப்புல கடவுள் உனக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லாம அவளை என்ன செய்யல, அவனை தோண்டி விடுகிறவளா இருக்கான். ஆமான் யாருன்னு கேட்டீங்கன்னா அமலேக்கியன். யாரு? அமலேக்கியன். அவன் அமலேக்கியன். அவன் என்ன சொன்னாரு? அமலேக்கியன் வார்த்தைக்குள்ள பூமியின் மேல இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ரொம்ப மோசமானவங்க, கர்த்தருக்கு எதிரானவர், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் தீமை செய்கிறவர். ஆண்டவர் சொன்னாரு, சவுல்கிட்ட சொன்னாரு, சவுல் ராஜாவா வந்த உடனே முதல் யுத்தம் அமலேக்கியரோட தான் முதல் யுத்தம். அப்ப சொன்னாரு, இந்த அமலேக்கியரை வார்த்தைகள் வைக்கக்கூடாதுப்பா, நீ முக்கியமா அடிச்சதுன்னு சொன்னாரு. அவன் அடிக்கல. என்ன செய்யல? அடிக்காதனால தான் இப்போ எஸ்ஆர் புஸ்தகத்துல வந்திருக்கான். எஸ்ஆர் காலத்துல வந்திருக்கானா? ஆகவே ஆண்டவர் சொன்னாருன்னா அதை நம்ம சரியாக என்ன செய்யணும், ஆனந்தமாக சொல்லுவோம். ஆகவே அது செய்யாதனால இதை யூதர்கள் மறுபடியும் கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்யறான், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டி கொண்டான். இப்ப மறுபடியும் என்ன செய்யறான், கர்த்தருடைய ஜனங்களை அழிக்கிறதுக்கு என்ன செய்யறான், மறுபடியும் வர்றான். பார்த்தீங்களா? ஆகவே எப்போதும் மனைவி பேச்ச கேட்கக்கூடாது. புருஷனுக்கு மனைவியை விட கூடுதலான புத்தி இருக்கணும். என்ன இருக்கணும்? புருஷனுக்கு புத்தி கூடுதலா இருக்கும். அப்பதான் என்ன செய்வான், நீ பேசல சொல்லியிருக்கணும், நான் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன், எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டாம் சொல்லியிருக்கணும், சொல்லியிருப்பான் இல்லையா? புத்தி இருந்தா சொல்லியிருப்பான். இப்போ புத்தி கட்டு போச்சு. புத்தி இல்லாதனால அவன் என்ன செய்யறான், சரின்னு ஒத்துக்கிறான். நீ ஏவாளை பார்க்க அவனும் புருஷனுக்கு பணத்தை கொடுத்து நல்லா இருக்கு டேஸ்டாருன்னு சொல்லி சும்மா ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரே, இல்லை சும்மா சாப்பிடுங்க, ஒன்றும் செய்யாது, நல்லா தான் இருக்குது, நான் சாப்பிட்டு நல்லா தானே இருக்கேன், வரைக்கும் நான் சாப்பிட்டேன் 4 மணி நேரம் ஆச்சு, எனக்கு ஒன்றுமே அந்த செய்யலையா, அவர்கள் வாங்கி சாப்பிட்டு. அந்த மாதிரி இந்த குரங்கு உபவாசம் இருந்துச்சான். ஒரு குரங்கு மரத்துல உட்காந்து கவலையோட இருந்தது. அப்ப காக்கா நினைச்சாங்க, என்ன குரங்கண்ணே இன்னைக்கு கவலையோட இருக்கீங்க, நான் உபவாசம் இருக்கேன்ப்பா, இன்னைக்கு ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன், உபவாசம் இருக்கேன், சாயந்தரம் தான் சாப்பிட இருக்குது அப்படியா. ஒரு பாட்டியம்மா அப்புறம் காக்கா போயிடுச்சு. ஒரு பாட்டியம்மா பழம் ஊற்றிட்டு வந்து வாழைப்பழம் கொடையில் வச்சு அது ஒன்று எடுத்து கையில் வச்சு காக்கா வந்து கேட்டது, என்ன உபவாசம் சொன்னா இப்போ பழம் கையில் இருக்கு, அது சாப்பிடல கையில் தானே இருக்கு போயிடுச்சு. மறுபடியும் வரும்போது பழத்தை காணும், என்னன்னே பழத்தை காணும், இந்த வாயில் தானே பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஆமா
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து கேட்கும் போதே உள்ள போயிடும். நான் ஒன்றுமே செய்யலப்பா, அதான் உள்ள போயிடுச்சு அப்படின்னு தொடர்ந்து உபவாசம். அந்த மாதிரி நிறைய பேர் உபவாசம். ஆமாம், தேவ பிள்ளைகள் நைட்டு உபவாசம் இருக்கணும். உடனே சொல்வோம் புருஷனிடத்துல கோபிக்காதீங்க, சகித்துக் கொள்ளுங்கள் என்று என்ன செய்யணும் பத்தி சொல்லிடணும். நீங்க நல்லவங்க, நீங்க கோபமே பட மாட்டீங்க. புருஷன் என்ன சொல்லணும், என் புருஷன் ரொம்ப கோபக்காரன்னு சொன்னீங்கன்னா அவர் அதான் சாக்காம ரொம்ப கோபப்பட ஆரம்பிச்சுவார். என் புருஷன் ரொம்ப பொறுமையானவரு, அன்பானவரு என்று சொல்லி நீங்க சொல்லணும். அல்லேலூயா. அப்பதான் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக கட்டி எழுப்பப்படும் என்று சொல்லி பார்க்கும். அவசரப்பட்டு நம்ம எதற்கும் எதிர்க்கக்கூட இடம் கொடுத்து விடக்கூடாது. நம்முடைய குடும்பம் காப்பாற்றப்பட நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆமான் கோபப்பட்ட போது ஆறுதல் சொல்லாத, தேர்தல் சொல்லாத சிரேஷ். எஸ்தர் 6:12 வாசிங்கன்னா, ஆமான் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டுக் கொண்டு தன் வீட்டிற்கு தீ வைத்து போனான் என்று சொல்லும். ஆமான் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டுக் கொண்டு போறான். அவன் அழுதுகிட்டே போறான், சஞ்சலப்பட்டு கொண்டு போறான், கண்ணீரோடு போறான், கதறிக்கிட்டே போறான். தலையை முக்காடு ஆம்பளைங்க போட மாட்டாங்க, அனைமே அப்படிதான் முக்காடு போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறான். இல்ல அப்படி போகும்போதும் அவன் மனைவி என்ன செய்யறா, என்னையா நடந்தது, கவலைப்படாதீங்கன்னு சொன்னால சொல்லுங்க. அவன் குடும்பமே தூக்கிடுவாங்க, தூண்டி விடுறான். எஸ்தர் 3:8-9 பாருங்க, யூதரை அழிக்க திட்டம் போடுறான். யூத தனங்கள் நம்ம கீழே இருக்கிறாங்க, இவங்க நம்ம விட வித்தியாசமான காரியங்களை செய்யறாங்க, வித்தியாசமான ஒரு தெய்வத்தை கும்பிடுறாங்க, வித்தியாசமா பேசுறாங்க, வித்தியாசமா என்ன பேசுறாங்க, அல்லேலூயா போடுறாங்க. ஆமா, அல்லேலூயா சோத்திரம் அடிக்கடி ஒரு வித்தியாசமான ஜனங்களா இருக்காங்க. அதனால இவங்களை என்ன செய்யணும், அழிச்சிடணும்னு சொல்லி ராஜா கிட்ட போய் சொல்றான் இல்லையா? அப்ப அதை அவன் மனைவி என்ன சொல்லிருக்கணும், இந்த காரியத்தை குறித்து அந்த நாட்களில எல்லாரும் என்ன செய்வாங்க, எல்லாரும் இந்த எல்லாரையும் கொல்லணுங்கிற செய்தி வந்தபோது வீட்டுக்கு வீடு என்ன செய்யறாங்க, எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யூதர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் முற்றிலுமா அழிக்கிறதுக்கு கையெழுத்தெல்லாம் வாங்கி முத்திரையெல்லாம் வாங்கி அதெல்லாம் முடிவு பண்ணிட்டான். அது நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் போயிடுச்சு. தேதி யூதர்கள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் செத்துருவாங்க, எல்லாரையும் அழிச்சிருவாங்க. இப்போ இந்த கட்டளை போன போது எல்லா வீட்லையும் அழுக. அந்த சிரேஷ் வீட்டு பக்கத்துலயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆமான் வீட்டு பக்கத்துல. அவங்க எல்லாம் வந்து இந்த சிரேஷ்ட சொல்றாங்க, அக்கா நாங்க என்னக்கா பாவம் செய்யணும், இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் எப்படி கட்டில நினைச்சிட்டாரு, கட்டில போட்டு உங்களை கொல்லணுங்கிறாரு, நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு ஆகுறாங்க. அப்பயாவது என்ன சொல்லியிருக்கணும், தேவனுடைய மனசாளர்களுக்கு விரோதமா என்ன செய்யாத யூதர்கள் தேவ பிள்ளைகள், அந்த தேவன் பெரிய தேவன் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க உங்களுக்கு விரோதமா எழுதாதையா, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லாமல, அல்லேலூயா சொல்லாமல. அவ சொல்லாதனால பாருங்க, யூதர்கள் அழிந்து போவதற்கு பதிலாக அந்த எதிரிகள் அழிந்து போனாங்க. எதிரிகள் அப்ப அவங்க குடும்பம் தான் அழிந்து போச்சு. சிரேசம் துமரா அமலேக்கியர் முழுவதும் என்ன செய்யறாங்க, 127 நாடுகளிலும் செத்து போயிட்டாங்க. 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமான் குடும்பம் மட்டுமல்ல அவன் குலமும் அழிந்தது. அந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும்
இல்லைங்களா? யூதர்கள் போய் இருக்கிறாங்க. யூதர்கள் சாகணும்னு இருக்கிறவங்க இப்ப நினைக்கிறாங்க அவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ராஜாவே கட்ட கொடுத்தாரு. ராஜா தான் கைத்து போட்டு முத்திரையெல்லாம் போட்டவரே இப்ப இருக்காரு, மாறிட்டாரு இல்லையா? ஆகவே ஆமான் வந்து 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ண தூக்குமரத்தில் ஆமானையே போட்டார்கள். 9:9 வாசிங்கன்னா, ஆமானின் 10 குமாரர்களையும் கொண்டு 10 குமாரர் பேரும் போட்டிருக்கோம். பேரும் ஏன் அப்படி போட்டிருக்கு? 10 குமாரர் போட்டலாம். உண்மை வேத புஸ்தகம், உண்மை பைபிள், உண்மை சத்திய வேதம், சத்தியத்தை தான் சொல்லும், உண்மையை தான் சொல்லும் என்பதற்கு ஆதாரம். அல்லேலூயா. பேரெல்லாம் போட்டுருக்கோம். அதை நீங்க வசனத்தையே பிள்ளைங்க சரியா சொல்ல முடியல, அந்த பேரெல்லாம் நீங்க சொல்லிட மாட்டீங்க. நான் சொல்லிட முடியாது. கரெக்ட் மறுடா இருக்கும். ஆகவே புத்தி இல்லாத பெண் சுரேஷ் என்று சொல்லி நாம் பார்ப்போம். புத்தி இல்லாத பெண் சுரேஷ் என்று பார்ப்போம். நாம் நன்மை செய்யவே கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். தீமை செய்வதற்காக நாம் நன்மைதான் செய்ய வேண்டும். ஜான் பேட்டன் என்று ஒருவர் இருந்தார். அவர் பசிபிக் கடல் அருகே ஒரு தேசத்திலே குடியிருந்தார். அவர் ஊழியத்திற்காக அந்த பசிபிக் கடலுக்கும் தெற்கு பகுதியில் இருக்கிற அனிவா தீவுக்கு போனார். ஊழியம் செய்வதற்கு போனார். போய் அந்த ஊரில் நாம போயிருக்கும்போது அந்த ஜனங்கள் போய் இயேசு என்று சொன்னார். சொல்லி அங்க பேசும்போது அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் அந்த கடல் தண்ணியை தையா குடிக்கிறோம், எங்களுக்கு வயிற்று வலி, பிள்ளைகளுக்கு கஷ்டம், இந்த மாதிரி வயிற்று வேதனைகள் ரொம்ப வருது, கடல் தண்ணியை குடிக்கிறோம், உப்பு தண்ணி கஷ்டப்படுறோம், நிறைய பேர் மறித்தும் போயிருக்கிறாங்கன்னு சொன்னார். அப்படியான்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தாரு, உங்களுக்கு நல்ல தண்ணி இல்லையா அப்படின்னு கேட்டாரு. குடிக்க போய் தண்ணி கேட்டாராம். முதல்ல அவங்க கடல் தண்ணி தான் கொடுத்தாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஒரு தோன்றார், அங்குள்ள ஆளுகளை கூட்டு வச்சு எழுதுகிறார். ஒரு கிணறு தோண்டி தண்ணீர் எடுத்து கொடுக்குறார். அல்லேலூயா. அந்த கிணக்க சொல்றாங்க, ஆண்டியா கடவுள் பூமிக்கு அடியிலேயே தண்ணி நல்ல தண்ணியை வச்சிருக்காரு அந்த கடல் மத்தியில அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் சொல்றாரு, எஸ் அந்த தண்ணியை உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. உடனே எல்லாரும் எஸ் சாமியை சோத்திரம் பண்ணி எல்லாம் குடிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படியே அப்புறம் ஒரு மருத்துவமனை கட்டி கொடுத்தாரு, ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரு. எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. ஒரு நல்ல சொல்லுங்க. இப்படி நன்மை செய்வதை விட்டு விட்டு தீமை செய்வ தேவனால் பிறந்தவர் நன்மை, தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேவனையே காணலையா? ஆகவே இந்த ஆமான் தேவனை காணவில்லை, சுரேஷ் தேவனை காணாமலேயே போய்விட்டார். ஆகவே அவருடைய குடும்பம் என்னது? அழிந்தது. அவருடைய கோத்திரங்களும் அவருடைய குலமும் அழிந்தது. குலமும் அழிந்து பத்தியா? அந்த குலங்கள் அழியும் போது அந்த சுரேஷ சும்மா விட்டுருப்பாங்களா? அவளும் அந்த குலத்தை சேர்ந்தவள் தானே, அவனையும் போட்டு தள்ளியிருப்பாங்களா? அன்னைக்கு வந்து நான் வந்து அழப்போது நீ என்ன சொன்ன, சாவுங்கன்னு நான் சொன்னேன். இப்போ உடனே வெற்று வந்து வெட்டியிருப்பாங்க. ஆமா. ஆகவே புத்தி இல்லாமல் நாம் குடும்பங்களை அழித்து விடக்கூடாது. அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணி தேவ சுத்தமாக விசாரித்து நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் நம்முடைய குடும்பங்கள் காக்கப்படும், நம்முடைய சபை காக்கப்படும், ஊழியர்கள் காக்கப்படும், நம்முடைய தேசம் காக்கப்படும். அல்லேலூயா. இரண்டாவது, யூத குலத்தை அழிக்க விடாமல் தடுத்த பெண் எஸ்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். எஸ்தர் யூத குலத்தை அழிக்க விடாமல் தடுத்தார். உன்னை போல் பிறனையும் நேசின்னு சொன்ன மாதிரி அவள் என்ன செய்யறா, குடும்பங்களையும் குலமும் தன்னுடைய குலமும் அழியக்கூடாதுன்னு சொல்லி மற்றவர்களுக்காகவும் என்ன செய்யறாமா, அவள் தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறாள் தேவனிடத்தில் என்று பார்க்கிறோம். ஆமான் மனைவி துராலோசனையினாலே என்ன செய்தார், கணவனை இழந்தாள், பிள்ளைகளை இழந்தாள், தன்னை இழந்தாள், தன் குலத்தையும் இழந்தாள்.
அந்த எஸ்தர் ஒரு புத்தியுள்ள பெண்ணாக அவள் எழுப்பி ஜெபித்து தேவ சித்தத்தை அறிந்து ஞானமாக நடந்ததனாலே தன்னுடைய குடும்பம் அழியாமல், குலமும் அழியாமல், கோத்திரமும் அழியாமல், தானும் அழியாமல் காப்பாற்றினாள். அல்லேலூயா. முதலாவது பார்க்கிறோம் எஸ்தரின் தைரியமான தீர்மானம். எஸ்தர் 4:16 வாசிக்கும் போது, நான் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் செல்வேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று தைரியமான ஒரு சவால் விட்டு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சவால் விட்டு சொல்கிறார். அப்படி பாருங்க. சொல்லும்போது அவன் என்ன சொல்லிருக்கலாம், ஐயா நான் தனி பெண்ணா இருக்கேன், தனிப்பெண்ணா இருக்கேன், நான் என்ன செய்ய முடியும்? ஆகாசம் ராஜா கத்துற அறியாத மனுஷன், இந்த கத்துற அறியாத மனுஷன், அவனுக்கு என்னைய கட்டி வச்சுட்டு ஒன்றுகாலம் கட்டி வச்சது, இதுதானே கட்டி வச்சிரு. அவன் கடவுள் தான் அறியாத மனுஷன், அவன்கிட்ட போய் நான் ஒத்தையில என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே நம்ம குலத்தை எல்லாம் சொல்லாதுன்னு சொல்லிவிட்டீங்க. அதனால நான் என்ன அமைதியா இருக்கேன், என்னால என்ன செய்ய முடியும், தனிமையா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் இல்லையா? அப்படி கேட்டலாம், என்ன செய்ய முடியும்னு யோசிச்சா உடனே அவ என்ன செய்யறா, காலத்தை கடத்தாமல் உடனே என்ன செய்யறா, நானும் என் தாய்மார உபாசம் போடணும், நீனும் போய் ஜோமணும், 3 நாள் அல்லும் பகலும் சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்காம ஜெபம் பண்றாங்க. தன்னுடைய ஜனத்துக்காக பாருங்க எவ்வளவு. ராஜாவுடைய மனைவியை காப்பாற்றப்பட்டுடலாம், ஆனா குலங்கள் அழிஞ்சிருமே, ஏன்னா அந்த ஜாதியே இருக்காது, கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவருக்காக இந்த மாதிரி தனியா இருக்கிறோம், அதனால நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் சொல்லி காலத்தை கடத்தி விடக்கூடாது. எஸ்தரை போல தைரியமான தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. ஆமா, அன்றைக்கு தியத்திரா ஊர்ல லீதியாள் தனி பெண்ணாக இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு எடுத்து, இந்த பவுல் சொல்ற தெய்வம் தான் இயேசு உண்மையான தெய்வம், அதனால நான் மனம் திரும்புகிறேன், இயேசு வேண்டும் என்று சொல்லி ஞானஸ்நானம் பெற்று அந்த ஊர் அது பெற்றதுனால குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. குடும்பம்லாம் நீங்க தைரியமா இருந்தாலும் குடும்பம் ரட்சிக்கப்படும். நீங்களே சொல்ற போய் என்னமோ சொன்னாங்க, 4 பேர் சொன்னாங்க, கேட்டுக்கொண்டேன் அப்படின்னு தைரியமா நீங்க இருந்தா தான் குடும்பம் ரட்சிக்கப்படும். அவன் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டவே அங்க சபையும் ஏற்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய வீட்டிலே ஒரு சபை ஏற்பட்டது. தைரியமா யாபேர் என்ற பெண்ணை பாருங்க. யாபின் கானானிய ராஜா யாபின், அவனுக்கு சேனாபதியா இருக்கிற சிசரா, அவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ணுகிறான். இந்த யாபேர் என்ன செய்யறா, யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, வர்றவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, அதனால வீட்டை திறந்து வைத்திருக்கிறா, திறந்து வைத்து தண்ணியெல்லாம் கொடுக்குறா வர்றவங்களுக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாகேர் வீட்டுல வந்து தண்ணி குடிச்சிட்டு போறாங்க. திடீர்னு பார்த்தா சுசரா வந்துட்டான். யார் வந்து? சுசரா எதிரி, அவன் கர்த்தருடைய விரோதமானவன் வந்துட்டான். ஆனாலும் அவன் போறாம வாங்கய்யா நல்லா எல்லாரும் போட்டு வீட்டுக்குள்ள உட்காருன்னு சொல்லி தண்ணி கேட்டான், பாலை கொடுத்தான். என்ன கொடுத்தவன்? எதிரி வந்தாலும் வருவான் அப்படின்னு ஜாக்கிரதையா இருந்தா. அல்லேலூயா. நீங்களும் சாப்பிட்டா வந்தாலும் வருவான்னு ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அவன் ஜாக்கிரதையா பாலை இருக்குதா காய்ச்சி வச்சிருந்தா, அப்புறம் ஒரு சுத்தியிலையும் ஒரு ஆணியையும் ஆயத்தமா வச்சிருந்தா. இவன் வந்த உடனே உட்காருங்கன்னு சொல்லி இருக்குதா, பாலை கொடுத்தோன்னா படுத்துக்கிட்டான். உட்கார இடமா சொல்லுவாங்க, அந்த மாதிரி படுத்து தூக்கிட்டான். இதுதான் சொன்னேன், சுத்திலும் ஆணி வச்சிருந்தா வாங்கி தலையில வச்சு
அடிச்சு இறங்கிட்டார். தளபதி யுத்தம் வாய்ந்தது. உடனே சொல்லுங்க. ஆகவே தைரியமான ஒரு தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுடைய தாயாருக்கு தைரியம் பாருங்க. ஒரு கன்னி பெண்ணா இருக்கும்போது ஒரு குழந்தை குழந்தை பெற்று அடுப்ப சொன்னா சரி என்று ஒத்துக்கொள்றாங்க. ஒத்துக்கொண்டதா இல்லையா? சரி ஆகட்டும், அவருடைய சித்தம் நிறைவேற்றணும் ஒப்பு கொடுத்தான். ஆனால் இயேசுநாதர் வந்து உலகத்தையே ஒரு அசைச்சார். அல்லேலூயா. இன்னைக்கும் அசைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நீதியாட்ட இயேசுவின் தாயாருக்கு அந்த இவன் சொன்னார், சிம்சோன் சொல்றாரு, இயேசுநாதர் குழந்தையா தூக்கி போகும்போது சொல்றாரு, ஏமா இயேசு சொல்லி சொல்றாரு, அம்மாவையும் சொல்றாரு, உன்னையும் ஒரு பட்டையும் உருவி போகும், ஜாக்கிரதையாயிரம் சொல்றாரு. அதனால்தான் அந்த அம்மா அந்த பாடுகள் எல்லாம் சகித்து என்ன செய்தாங்க, கடைசிவர சிலுவை பக்கத்தில் நின்னாங்க. அல்லேலூயா. சிலுவை இயேசு உயிர் தந்த பிறகும் ஜெபிக்கிற அந்த கூட்டத்தில் போய் இருக்கிறாங்க இல்லையா? ஆகவே முன்னக்கூட்டிய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதுனாலே அவர்கள் தங்களை காத்துக் கொண்டார்கள். எவ்வளவு போராட்டம் துன்பம் வந்தாலும் காத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. உங்களுக்கும் என்ன சொல்றாரு, ஞாபகம் நடக்கும்போது ஆண்டவர் வந்து உங்களுக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆமா, இயேசு கிறிஸ்து 40 நாள் அந்த ஞானஸ்நானம் பற்றி எங்க போனாரா? விசுவாசனால் சோதிக்கப்படாத வனாந்தரத்துக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டா உனக்கு ஒரு வனாந்தர வாழ்க்கை தான் இருக்கும். விசுவாசம் என்ன செய்வாங்க, சோதிக்கிட்டு இருப்பான். அதனால அவர் உங்களுக்கு முன்னக்கூட்டியே சொல்லிடுறார். அல்லேலூயா. அதனால நீங்களும் கடைசி வரைக்கும் ஆண்டுடைய வருகை வரைக்கும் உத்தமமா உண்மையா இருக்கணும். அல்லேலூயா இருக்கணும். அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், எஸ்தருடைய தைரியமான தீர்மானத்தை பார்க்கிறோம். ரூத் ஒரு தைரியமான தீர்மானம் எடுத்தாள். ஆனா ரூத் தனிப்பட்டா இருந்தாலும் தைரியமான ஒரு தீர்மானம் எடுத்து பெத்லகேமுக்கு போனால், இயேசுவுக்கு பாட்டியானாள். அல்லேலூயா. தாவீது தைரியமான தீர்மானம் எடுத்தார். சில ஜனங்கள்லாம் கலைக்கு போயிட்டாங்க. சவுல் ராஜா கலைக்கு போனாரு. மலைக்கு மேலே ஒருத்தன் வந்து நிற்கிறான், கோலியாத்து. சவுல் சரியான தீர்மானம் பண்ணி தைரியமான ஒரு முடிவு எடுத்து சவால் விட்டார். இன்னைக்கு ஒரு தலையை எடுப்பேன்னு சொன்னாரு, எடுத்துட்டார். அல்லேலூயா. சவாலான வார்த்தைகளை தேவன் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. முடியாது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை என்னுடைய அகராதியிலிருந்து எடுத்து விடுங்கள் என்று நப்போலியன் சொன்னாராம். அல்லேலூயா. முடியாது என்ற வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, காமராஜர் உலகத்தில் இருந்தார். அவர் இருக்கும்போது அவர்கிட்ட வந்து பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க. அவர் ஆகட்டும் பார்த்தார், ஆகட்டும் பார்த்தார் அப்படியே சொல்லுவார். முடியாதுன்னு சொல்ல மாட்டார், ஆகட்டும் பார்த்தார். அவர் முதல் மந்திரியா இருந்தார். ஆகவே நாம் தைரியமான பிள்ளைகளாக என்ன செய்யணும், இருக்கணும். நீதிமொழி 28 நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கும். எபிரேயர் 10:35 வாசிக்கிறோம், தைரியத்தை விடாதீர்கள் சொல்லுங்க. தைரியத்தை விடாதீர்கள். எஸ்தர் வந்து காலதாமனம் செய்யாமல் தைரியமான ஒரு முடிவு எடுத்து, இதனாலே அவளுக்கு வழி திறந்தது. அல்லேலூயா. ஆமா, 3 நாள் ஜெபம் பண்ணதுனால கை பிறந்தால் வழி பிறக்கும் சொன்ன மாதிரி அவளுக்கு நல்ல வழி திறந்தது. அல்லேலூயா. கை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கு? முழங்காலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. ஆமா, முழங்காலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வழி திறக்கும். ஒரு சகோதரன் ரொம்ப பிரச்சனைகளில இருந்தா, ரொம்ப பிரச்சனை, குடும்பத்துல பெரிய குடும்பம், ரொம்ப பிரச்சனையில அவர் அடைந்து தெரிந்து கொண்டிருந்தார். கிறிஸ்தவர் தான், ஜெபம் பண்ணுவார். ஆனால் அந்த பிரச்சனைகள் அவருக்கு மாறவே இல்லை. அதனால ரொம்ப சோர்ந்து போய் ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போனாராம். போற வழியில ஒரு மரத்தடியில ஒரு ஆசாரி
ஒரு கல்லை உடைத்து கொண்டிருந்தான். கல்லை உடைத்து கொண்டிருந்தான். அப்போ அவர் வந்து பார்க்குறாரு, அவன் முழங்கால் நின்று கல்லை உடைக்கிறான். எது நின்று? அவருக்கு எப்போ நின்று? முழங்கால் நின்று கல்லை உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு ஒரு மனுஷன் முழங்கால நிற்கிறான், எவ்வளோ நேரம் நிற்கிறான், எப்படி முழங்கால நிற்க முடியும்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு, எப்பா என்ன செய்யறாரு? கல்லை உடைக்கிறீங்க. சரி உட்கார்ந்து உடைக்கலாம்ல, எதுக்கு முழங்கால் போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கிறேன்? அவனுக்கு நானும் ரொம்ப நேரமா பார்க்குறேன், காலில் வலிக்காதா அப்படின்னு. எல்லாம் இருக்கத்தான் செய்யணும். முழங்கால் போட்டு உடைச்சா உடைத்தா தான் அந்த கல்லை அடிச்சு உடைக்க முடியுது. நல்ல பலன் கிடைக்குது, நல்ல தைரியம் கிடைக்குது. அல்லேலூயா என்று அவன் சொல்லுகிறான். அதுல இருந்து ஒரு பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். என்ன கற்றுக்கொண்டாரு? அப்போ முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணா நம்ம பிரச்சனைகள் மாறும் என்ற ஒரு பாடத்தை அவர் கற்றுக்கொண்டு போய் வீட்டில் போய் முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணார். பிரச்சனைகள் மாறிவிட்டது. அல்லேலூயா. சந்தோஷமா இந்த குடும்பங்களை அன்று ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆகவே என்ன நம்ம கரெக்ட் சொல்லுவோம், எஸ்தர் சித்தப்பாவோடு நல்ல ஐக்கியம் வைத்திருந்தாள். எஸ்தர் 2:20 வாசிக்கிறோம். எஸ்தர் முகாந்ததான் நடத்தி வளரும் போது அவன் சொல் கேட்டு நடந்தது போல எப்பொழுதும் அவன் சொல் கேட்டு நடந்து வந்தாள். எஸ்தர் 4:17 வாசிக்கிறா. எஸ்தர் கற்பித்தபடி ஒன்றதாய் செய்தான். புரியலா? எஸ்தருக்கும் சித்தப்பாவுக்கும் என்னமா இருக்குது? நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கு. நம்ம உறவுகளிலே நல்ல ஐக்கியமா இருக்கிறோம், நல்ல ஐக்கியமா இருக்கு. நம்முடைய ஐக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள, நம்முடைய சொந்த பந்தங்களிலே நல்ல ஒரு ஐக்கியமாய் நாம் இருக்க கற்றுக்கொள்ளணும். ஐக்கியம் ரொம்ப பலம். ஐக்கியம் ரொம்ப பலம். ஊரோடு ஒத்து வாழன்னு சொல்லணும். ஊரோடு ஒத்து வாழணும். கூட்டுறவே நாட்டு உயர்வு. ஐக்கியம் ரொம்ப பலம். நல்ல ஐக்கியம் வைத்திருந்தார். எஸ்தர் சொல்றபடி மொர்தெகாய் செய்யறாரு, மொர்தெகாய் சொல்றபடி எஸ்தர் செய்யறார். இல்லைங்களா? எவ்வளவு ஐக்கியமா இருக்க. அவன் ராணியா வந்துட்டா. நான் இப்ப ராணி ஆயிட்டேன், அதனால நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு வயசாகி போச்சு, நம்ம கொடுத்தது சாப்பிட்டுட்டாங்க, அரண்மனையில் உட்காந்துரும் சொன்னால நம்ம என்ன செய்யறோம்? பெற்றோரை எந்த கேட்குறோமா? கேட்க மாட்டோம். கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே அவன் போய் எதாவது சொன்னோம்னா அவன் என்ன சொல்றா, தாய் மனைவி என்ன சொல், இந்த பொண்ணு என்ன சொல்றா, தாயை பார்த்து, அப்பா நீ பேசாம இருக்கான். அப்பா எதுவும் சொன்னார்னா, அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. எஸ்தர் அப்படி ஏதாவது சொன்னாரா? சொல்லல. ஐக்கியம் இன்னும் ஐக்கியமா சபையில நம்ம சாயந்தர ஜபத்துல ஐக்கியமா எல்லாரும் ஜபம்னா எப்படி இருக்கும்? சிலர் வரீங்க, சிலர் வர்றதில்ல. பாசத்தை என்ன வேலை அப்படின்ட்டு ஒதுங்கிறீங்க. ஐக்கியம் தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. குடும்பத்துக்கு பலனா நீங்க சம்பாதிச்சு வைங்க, ஆசீர்வாதங்களை சம்பாதிச்சு வைங்க, நன்மைகளை சம்பாதிச்சு வைங்க, தேவனுடைய பிரசன்னத்தை சம்பாதிச்சு வைங்க. அல்லேலூயா. ஆகவே அவள் பார்க்க ஏற்படுத்து பெற்றோருக்கு பிள்ளைகள் என்ன செய்யணும்? வெளிப்படையணும். இயேசு கிறிஸ்து வெளிப்படைந்ததுனால தான் பெரிய ஊழியம் வெற்றியா இருந்தது. ஆமா, 30 வயசு வரைக்கும் அவர் கீழ்ப்படுத்தி வீட்டிலே இருந்தாராம். என்ன எஸ்தருடைய ஜெபம் வலிமையான ஒரு ஜெபம். எஸ்தர் சித்தப்பாவோடு சேர்ந்து ஐக்கியமாய் ஜெபித்தது பெரிய வெற்றியை கொடுத்தது. அல்லேலூயா. எஸ்தர் 3:15 வாசிங்கன்னா, சூசான் நகரம் ஆமானாலே சிரேசாலே கலங்கிட்டு. எஸ்தர் 8:16 வாசிங்கன்னா, இவ்விதமாய் யூதருக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிட்டு எஸ்தர்னால. அல்லேலூயா. நீங்களும் எஸ்தரை போல ஜெபிக்கிறதுனால உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும்,
ஆமா, உங்க பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். உடனே சொல்வோம். மூணாம் பாகம் படிக்கலாம். எஸ்தர் புத்தியாய் செயல்பட்டார். எஸ்தர் 5:3-4 நம்ம வாசிக்கும் போது ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாக்கு உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த எஸ்தர் பார்க்க ஒரு ஆசை இல்லாத பெண்ணா இருக்கிறார். உலக ஆசை இல்லை. உலக ஆசையெல்லாம் உண்டோடு மறையுதமா, உலக ஆசையெல்லாம் கொண்டோடு மறையுதமா, உறவு பாசமெல்லாம் துப்பையாய் தோன்றுதமா, உறவு பாசமெல்லாம் துப்பையாய் தோன்றுதமா. அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தீபம். என்னோடு நினைச்சிட்டா என்னெல்லாம் சொல்லுதமா, சொல்லுதமா, இதெல்லாம் சொல்லுதமா, நன்றி என்று சொல்லுதமா. ஆஹா ஓ அவளுக்கு அந்த நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தில் பெருமை என்று சொல்லுகிறது. இதெல்லாம் அழிந்து போகும் என்று அவள் நல்லா அப்பவே எடுத்துக்கிட்டா. புதிய ஏற்பாடு வர்றதுக்கு முந்தையே முடிவு பண்ணிட்டா. இப்படிலாம் எல்லாமே நினைச்சியும் பூமியும் வானம் பூமியும் வெந்துருகி சபலம் போகணும் அப்படின்னு சொல்லி அவள் நல்லா தெரிந்ததுனால ஆவியானவர் அவளுக்கு அப்பவே வெளிப்படுத்தி கொடுக்குறார். நல்ல ஜெப பெண்ணா இருந்ததுனால, ஹல்லேலூயா, தேவ சித்தம் செய்யறதுனால அவளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறார். அதனால அவள் என்ன செய்யறா? ராஜ்யத்தில் பாதி கட்டாலும் நோய். அந்த காலத்துல எல்லாருமே அப்படிதான் கொடுத்துருக்காங்க எல்லா ராஜாவுக்கும். இந்த யோவான் தலையை எடுக்க சொல்லி ஒரு பொண்ணு ராஜா கேட்கறான்ல, ஏரோது ராஜா, உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்தில் பாதி வேணாலும் கேட்டா தரேன்றான். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், யோவானுடைய தலை வேணும்ன்றான். பார்த்தீங்களா? அவன் தாயை எப்படி சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க. அவன் சிரேசுக்கு மேலானவளா இருப்பாங்க. அப்போ ராஜ்ய பாதி கொடுத்தா எவ்வளவு நல்லது. பரவாயில்லையே, சொத்து சோம் சேரும், நமக்கு நல்லது தானே நான் எடுத்து நினைச்சாலா? ராஜாவே, அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். நீ இன்றைக்கு என்னுடைய வீட்டிலே விருந்து வைத்திருக்கிறேன், அதற்கு வர வேண்டும். பகல்ல பேசுற ராத்திரி விருந்து. இந்த இரவு விருந்துக்கு என்ன செய்ய நினைக்கிறேன்? வரணும், ஆவானம் வரணும். 2 பேரும் வாங்க சொல்லி 2 பேரும் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ராஜா வந்து சொல்றா, மறுபடியும் சொல்றா, எவ்வளவு ஞானமா செயல்படுறாங்க, அறிவா புத்தியா ஞானமா. அந்த ஜெபத்தினாலே அவளுக்கு நல்ல புத்தி அறிவு ஞானம் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலைன்னா உங்களுக்கு மண்டையில மசாலா தான் இருக்கும், மூளை இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ சொல்றா, நீங்க ராஜாவே சாப்பிட்டு நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்களா? ஆமா. சரி, நாளைக்கும் விருந்து வைக்கிறேன், நாளைக்கும் வரணும், நாளைக்கும் வரணும்ன்றா. நீங்களா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல ருசியா தெரிஞ்சிருக்கா. யூத பெண் நல்லா சமையல் செய்வாங்க. எவட்ட பிள்ளைகள் இல்லை, நீங்களாம் நல்லா செய்வீங்க. நான் பாசத்துல ஒன்றா கூட சாப்பாடு கொடுக்க மாட்டேங்க. அப்போ இந்த பாசமா சாப்பாடே சாப்பிட்டு வாயலாம் கசக்குது. இப்போ கசமா நல்லா சேர்த்து அப்போ அந்த எஸ்தர் சொல்றா, நாளைக்கு வரணும். சரி, சந்தோஷமா வராது, சந்தோஷமா வரப்போவே சொல்றாரு. என்ன வேணும்? ராஜ்யத்தை பாதுகாலாம் மறுபடியும் சொல்றாரு. அப்போ சொல்லுவா, இன்னும் வேண்டாம், நாங்க இல்லையா, நாங்க சாக போறேன். அது சொல்றா, நானே சாக போறேன், என்னுடைய ஜனங்கள் சாக போறாங்க, என்னுடைய குலம் எல்லாம் அழிக்கப்பட போகிறது அப்படி சொல்லும் போது, என்னமா நீ சொல்ற? இதுக்கு என்ன யார் காரணம்?
இந்த துஷ்ட ஆமாங்க அப்படி சொன்ன உடனே இவன் வேண்டா அவங்க புத்தி இல்லையே, அறிவு இல்லையே, ஞானம் இல்லையே, அவன் ஓடி போய் அந்த அம்மா படுக்கிற பெட்டில் போய் படுத்துட்டான். அவன் என்ன பண்ணிருக்கிறான்? ராஜாவுடைய காலில், ராஜாவே தெரியாம செய்யமான்னு ராணி காலையாவது விழுந்துருக்கணும். எங்க போயிட்டா? வெட்டுக்கு ஓடி போய் அங்க போய் படுத்துட்டான். பாருங்க, அதனால மாட்டிக்கொண்டான். ஹல்லேலூயா. வசமா மாட்டிக்கொண்டான். நீ மாட்டுன்றது அதுல மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு தம்பி மாட்டிக்கொண்டான். அவன் வசமா மாட்டிக்கொண்டான். ஆத்திரக்காரன் புத்தி மட்டும் மாதிரி உடனே தூத்தாங்க. அப்போ உடனே ஜனகன்னு சொல்றாங்க, இவன் மொத்தக்காய்க்கு ஒரு துன்பம் செய்திருக்கான். ஐயா ஐயோ அவன் நல்லவன், நான் என்னைய 2 பேர் கொல்ல இருந்தவங்களும் என்ன செய்யலாம் காப்பாதுனா நிறைய நன்மைகள் செய்யறான். இவன் மகளை எனக்கு கட்டி கொடுத்தவன் இருந்தா எனக்கு மாமா. யாரு? எனக்கு மாமா. மாமாவே தூக்கல போட 50 பேர் தூக்கு மர செய்யறா ராஸ்கால் வேற தூக்கி போடுங்க அப்படின்னு தூக்கி போட்டாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் பிள்ளைகளை தூக்கி போட்டாங்க. அப்புறம் மனைவி அவருடைய குலத்தை எல்லாமே அழைச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நல்ல புத்தியா, அறிவா, ஞானமா ஜெபம் பண்ணி செய்யணுமா செய்யக்கூடாதெல்லாம் கவனமா பார்த்து செய்யணும். ஹல்லேலூயா. ஆகவே ஞானம் இல்லாமல் சாகிறார்கள் என்று யோபு சொல்றாரு. ஞானம் இல்லாமல் நம்ம செத்து போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது, நித்திய ஜீவனை சோர்ந்திருக்கணும். இயேசு வரப்போகிறார். ஞானமா புத்தியா நம்முடைய சபைகளை காப்போம், குடும்பத்தை காப்போம், பிள்ளைகளை காப்போம், வேலையை காப்போம், வருமானத்தை காப்போம், நம்முடைய கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளை காப்போம், ஜெபிப்போம், தேசத்தை காப்போம், குடும்பத்தை காப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.